பாலடைஞ்ச பில்டிங்கில் 2 பேர் உட்காந்து என்னமோ பார்த்துட்ருக்கானுங்க. அப்போது சிவப்பு சட்டை போட்டிருக்க ஒருத்தனுக்கு ஒரு குழியிலிருந்து இது பை மாதிரி சிவப்பு கலர் பை ஒன்று எடுக்கிறான். எடுத்து பிரித்து பார்க்குறான். பிரித்து பார்த்தா உள்ள ஒரு கத்தி. அந்த கத்தியை எடுத்ததும் அவனுக்குள்ளேயே வித்தியாசமாக ஒரு சத்தம் கேட்குது. உடனே வேகமாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து போக போக கார் வந்து வேகமாக அவன் மேலே இடிக்குது. இடித்த உடனே அவன் ஃப்ரெண்டு ஓடி போய் என்னடா ஆச்சா அவனுக்குன்னு பார்த்தா திடீர்னு அவன் கையில் ஏதோ சிம்பிள் மாதிரி வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்றான். அப்போ தான் டைட்டில் போடுறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு அம்மா டீ போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ரூமு கதவை போய் நீக்கி பார்த்தா அப்படியே ஷாக்காகி கீழே விழுந்துறாங்க. என்னடான்னு பார்த்தா உள்ள அவங்க பொண்ணு தலைகளாக தொங்கிட்டு. அடுத்து நம்ம ஹீரோட என்ட்ரி. ஸ்டைலாக சிகரெட்டு கீழே போட்டுட்டு நேராக உள்ள பில்டிங்குள்ளே வந்து அங்கே ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு ரைட் சைடில் திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு மொட்டையும் இருக்கான். ஏன் அந்த மொட்டை ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இவங்ககிட்ட வந்து அந்த பேய் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்கிறான். நீ வந்தா என்ன வரல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி உள்ள ரூம்குள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணை கை காலெல்லாம் கட்டி போட்டு கட்டலில் படுக்க வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனை விளக்குற உடனே துடிக்கிறா. அவன் உடனே என் பாக்கெட்டில் இருந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றுன்னா பார்த்துட்டு அந்த கட்டல் மேலே ஏறி நின்று ஒரு மந்திரத்தை சொல்கிறான். அந்த பேய் மூடிட்டு போடான்னு சொல்லிடுது. உடனே கோவப்பட்ட அவன் வச்சுருந்த செயினை எடுத்து பேய் தலையில் வச்சு அமுத்துறான். இப்போ எல்லோரும் பயந்து கத்துறாங்க. உடனே திடீர்னு பார்த்தா சத்தம் அமைதியாகிடுது. என்னாச்சு பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காக பக்கத்தில் போய் பார்க்குறான். திடீர்னு அந்த பேய் அவன் கழுத்தில் இருந்து அவன் மூஞ்சில் ஒரு குத்திடுது. உடனே சத்தம் போட்டு எல்லாரையும் வெளியே போங்க, எனக்கு ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜன்னல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கீழே இருக்கிறவன்ட்ட என்னோட காரை அங்கேருந்து நிறுத்துறா அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்ட்டு அவனு ஒரு 10 அடி நிறுத்துறான். அதுக்கப்புறம் அவன் கொண்டு வர சொன்ன கண்ணாடியை மேலே 4 பேர் பிடிச்சிக்கோங்க, யாரும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிக்கங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரம் சொல்ல போகிறான். சொல்ல மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் அந்த கண்ணை திறந்து பார்த்துட்றான். அந்த பேய் அவன் கழுத்து சுற்றி இருக்கிற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் அந்த கண்ணாடியை விட்டுறான். விட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோவே அந்த கண்ணாடியை பிடிச்சிக்கிட்டு அந்த பேயை வந்து கண்ணாடியை காட்டுறான். அந்த பேய் உடனே கண்ணாடிக்குள்ளே போயிடுது. விடுங்கன்னு சொல்கிறான். கண்ணாடி வெளியே போக மாட்டேங்குது. உடனே ஃபோர்ஸாக வந்து இழுக்கிறான். கண்ணாடி மேலே இருந்து கீழே வந்து உடஞ்சி அந்த பேய் கண்ணாடி வெளியே போய் விழுந்து உடஞ்ச உடனே அந்த பேய் அதோட உலகத்துக்கு போயிடுது. நம்ம ஹீரோவும் அணைச்சி வச்ச சிகரெட் எடுத்துகிட்டு வெளியே போய் பத்தலான்னு பார்க்கும்போது அந்த செவுத்தில் அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கத்தியை காமிச்சாங்களே, அந்த கத்தியை யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு கிறுக்கி வச்சுருந்துருக்கா. அதை பார்த்துட்டு நேரு கீழே போயிட்டு காயின்னு சொல்லிட்டு அந்த மொட்டைங்கிட்ட போயிட்டு அவன் கழுத்தில் இருக்கிற செயின் உனக்கு யூஸ் ஆகாது, நீ இப்படி பயந்துகிட்டே இருக்க, செயின் எனக்கு கொடு, எனக்கு தேவைப்படும், என்றைக்கு இடத்துல சாக்க போகிறதானே, இன்னும் 22 நாள் செத்துருவ கொடுன்ட்டு செயினை வாங்கிடுறான். செயினை வாங்கிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் தாட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா நம்ம டாக்ஸியில் வந்து ஏறி உட்காடுறானுங்க. டாக்ஸி எடுத்துகிட்டு நேராக நம்ம ஹீரோவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நம்ம டாக்ஸி டிரைவர் கிளம்பிடுறான். ஹீரோனை உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு சிகரெட் ஒன்று பற்ற வச்சுட்டு இன்னமும் ஆழ்ந்த சிந்தனையிலே வச்சுட்ருக்கான். அடுத்த சீன்லேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு நேரு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஃபாதர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிவிட்டேன், நம்ம பாவ மன்னிப்பு வேணும்னு கேட்குறா. கேட்டுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நேரு வீட்டுக்குள்ளே போகிறான். இவன் ஒரு போலீஸ். இவன் தொழிலில் ஒருத்தனை கேட்ச் பண்ண போகும்போது ஷூட் பண்ணிடுறாங்க. அதுதான் அவள் பாவ மன்னிப்பு கேட்க போயிருக்கா. அந்த அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்குறா. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்லேருந்து வேகமாக எந்திரிச்சு வெளியே போகிறா. நேரு யாரும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக மொட்டை மாடிக்கு போய் மேலே நின்று அவள் கையில் போட்டிருக்க மெடிக்கல் ஸ்டெப்பை பறக்க விட்டுட்டு அங்கே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற செக்யூரிட்டி கேமராவை பார்த்துட்டு மேலே இருந்து கீழே இருந்து செத்துட்றான். இவள் கீழேருந்து அடுத்த செகண்ட்லேயே அந்த போலீஸாக இருக்கிற பொண்ணு எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்துட்டு அதே டைமில் நம்ம ஹீரோ ரத்தமாக வாந்தி எடுக்கிறான். என்னடா திடீர்னு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவனுக்கு கேன்சர்னு சொல்லிடுறாங்க.